ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்கும். ஆனால் இப்போ மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே பிப்ரவரி மாதம் அந்த சம்பவங்கள் முந்திட்டு வந்திருக்கு. அப்படி என்னடா சம்பவங்கள் அப்படிங்கிறது நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பிப்ரவரி 26ஆம் தேதியிலிருந்து ஒரு பயங்கரமான மாற்றமானது சிவனுடைய சாபத்தால் நடக்க போகுது. அப்படி என்னடா சாபம் அப்படின்னு கேட்குறீங்களா? சிவனுக்கு உகந்த மகா சிவராத்திரியானது பிப்ரவரி 26ஆம் தேதி வருது. அன்று மாசியுடைய 14ஆம் நாள். ஆக்சுவலி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரியிலிருந்து கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கூட்டணினால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி தலைவிதி மாறும். அந்த தலைவிதி மாறுவதை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷபராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரிஷபராசிக்கு பொது பலனாக இந்த சிவராத்திரி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிவராத்திரி என்ன மாதிரி கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஆட்டி வைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி உருவான வரலாறும் சிவராத்திரியில் பண்ண வேண்டிய பரிகாரமும் உங்களுக்கு இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களோட ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சிவராத்திரி முழுவதும் எல்லா விஷயங்களையும் சரியாக பிளான் செய்து செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எது செய்கிறதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது உண்டாகும். அப்புறம் நேரத்திற்கு ஒன்று மட்டும் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. ஆக்சுவலி முதல்ல ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் மற்றது எதுவாக இருந்தாலும் பாருங்கள். ஆரோக்கியத்தை பார்க்காம மற்றது எதையும் ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. ஆரோக்கியத்தை கவனித்து கொண்டு பிறகு வேலையில் கவனம் செலுத்துங்க. இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிவராத்திரியிலிருந்து வேலை தொழிலில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட ராசிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஆரோக்கியத்தில் நேரத்துக்கு உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாருங்கங்கிறது சொல்கிறேன். அப்புறம் வேலை வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல்நலனில் கட்டாயம் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாவே போதும். பாதி ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அப்புறம் வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. குறிப்பாக வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாம் இந்த சிவராத்திரியில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு பொதுவாக எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்கள் கூட நேரத்தை வீணாக செலவழிக்கக்கூடாது. நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு அதிக முயற்சி பண்ணணும். தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களில் சுற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஆக்சுவலி இந்த சிவராத்திரி வருவதுக்கு முன்னாடியிலேருந்து சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. முடியாதவங்க திங்கக்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இதுதான் உங்களோட ராசிக்கு பொது பலனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பொது பலனாக குறிப்பிடப்பட்டதை சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். கிரகங்களுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதுதான் உங்களுக்கு இந்த சிவராத்திரியில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதாவது மற்றவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய விதம் பேசக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிவராத்திரியுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெறுறாங்க. அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெறுறாங்க. எனவே இந்த சிவராத்திரியில் பணப்புழக்கம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதிகரிக்கும். மனக்கவலைலாம் இருந்ததுன்னா அந்த கவலை உங்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சி மேலோங்கும். தொல்லை தந்த எதிரிகள்லாம் உங்களுக்கு விலகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு சேரும்.
அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் கையெழுத்திட முயற்சி பண்ணிங்கன்னா கையெழுத்தாகும். பிரபலங்களுடைய அறிமுகத்தால் பெருமையானது உங்கள் லைஃப்பில் காண்பீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு சிவராத்திரியில் கிரகநிலைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க ஏற்பட போகுது. அப்புறம் சூரியன் சனி சேர்க்கையானது இந்த சிவராத்திரியில் இருக்குது. சிவராத்திரி முழுவதும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெறுறாங்க. இது உங்கள் ராசிக்கு 4வது இடத்திற்கு அதிபதியான சூரியனும் 10வது இடத்திற்கு அதிபதியான சனியும் இணையிற மாதிரி இருக்குது. அதனால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இடமாற்றத்தை விரும்பக்கூடிய உங்களுக்கு அது கைகூடும். வருங்காலம் பற்றிய பயம்லாம் உங்களுக்கு அகலும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்கள்லாம் கூட உங்களுக்கு அகலும். அப்புறம் வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்றுவிட்டோமோ என்று கவலைப்பட்டீங்கள்ல, அது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கக்கூடிய யோகம் இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு உண்டு. இருப்பினும் சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அதாவது உங்களுடைய ஏரியாவில் கோவிலில் சூரியனும் சனியும் இருந்தாங்கன்னா அங்கே போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நிறைய உங்களால் பொருட்களை வாங்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த கிரகங்கள் சேர்க்கை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு செவ்வாய் வகர நிவர்த்தியாக இருக்க போகிறாரு. இதனாலேயும் உங்களுக்கு இந்த சிவராத்திரியில் பயங்கர பலன் கிடைக்க போகுது. உங்களோட ராசியில் பயங்கரமான மாற்றத்தை செவ்வாய் கொடுக்கறதுக்கு காரணமே அவர் நிவர்த்தி ஆகிறது தான். உங்கள் ராசிக்கு கரெக்டாக சப்தம விரையாதிபதியாக செவ்வாய் நிவர்த்தி ஆகிறாரு. அவர் இந்த மாதிரி ஆகிறதுனால வலிமையாக மாறப்போகிறாரு. அதனால் இந்த நேரம் கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்காக விரையம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் உருவாகும். அவர்களுடைய மேற்படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமாகவோ நீங்கள் ஏதாவது முயற்சிகள் செய்தீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாகையை சூடுற மாதிரி இருக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம். அதுக்குண்டான யோகம் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு கிடைக்கும். ஸோ இந்த சிவராத்திரியில் இந்த ஒரு கிரகங்களால் ஏற்படக்கூடிய செவ்வாய் மாற்றத்தால் இந்த மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்க. அதுக்கப்புறமா இந்த சிவராத்திரியில் மீனத்தில் புதனுடைய சஞ்சாரமானது நிகழுது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்களுடைய மாற்றங்களாக சொல்லப்படுது. ஆக்சுவலி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மீன ராசிக்கு புதன் செல்லும்போது நீச்சம் பெறுறாரு. இது உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சொல்லலாம். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவாக நல்லதல்ல. குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான வலிமை இழக்கக்கூடியது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைம் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அந்த தலை தூக்காமல் இருக்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் எச்சரிக்கையானது சொல்லப்படல. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள். இந்த சிவராத்திரியிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் சிவராத்திரி பலனை ஷேர் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சிவராத்திரி எதனால் உருவாச்சு அப்படிங்கிற கதையை சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குங்க. மனிதர்களாக பிறந்த அனைவரும் முக்தி அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறாரு. அந்த சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிறை காலத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியானது சொல்லப்படுது. இந்த சிவராத்திரி தினம் குறித்த பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் இருக்குது. அவற்றில் சிலவற்றை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா இந்த சிவராத்திரியில் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரக்கூடிய தேவமிர்தம் பெற பார்க்கடலை கடந்தனர். அப்போது அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களை கொள்ளக்கூடிய ஆழகால விஷத்தை உலக உயிர்களை காக்கக்கூடிய பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி உலக காத்த தினம்தான் இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமலமாக திருவண்ணாமலை இருக்குது. இந்த திருவண்ணாமலையில் அக்னிமலையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தோற்றத்தை கண்டு பிரமித்து நின்ற நாராயணையும் நான்முகனையும் தான் அடிமுடி கண்டு வர போட்டி வைத்தார் சிவபெருமான். சிவனுடைய முடியை காண அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் சிவனின் அடியை காண வாராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனுடைய சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று சிவனை பணிந்த தினமும் சிவராத்திரி தான்.
இப்படி சிவராத்திரியில் வந்து நிறைய விஷயங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. அதனால் சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்கிறது உங்களோட ராசிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ சிவராத்திரியிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களும் சொல்லிட்டேன், சிவராத்திரி உருவான வரலாறையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.